திமுக அரசின் பதவிக்காலம் ஏறக்குறைய முடிவடைந்துவிட்ட நிலையில் சென்னை மாநகராட்சியின் பகுதி சபை கூட்டங்கள் ஜனவரி 25 அன்று அனைத்து மண்டலங்களிலும் நடைபெறுகின்றன. ஆனால் இது வெறும் விளம்பர காட்சியாகவே இருக்கும் என்று குடியிருப்பாளர்களும் பொதுமக்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். முந்தைய கூட்டங்களில் எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் போன நிலையில் இப்போது ஆட்சி முடிவில் இதுபோன்ற நடவடிக்கைகள் கண் துடைப்பு என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மே 2023இல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெளியிட்ட அரசாணை 64 படி அனைத்து மாநகராட்சிகளிலும் ஆண்டுக்கு 4 முறை பகுதி சபை கூட்டங்கள் நடத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. அதன்படி தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி 25, அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14, CN அண்ணாதுரை பிறந்த நாளான செப்டம்பர் 15 மற்றும் மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10 ஆகியவற்றில் இந்த கூட்டங்கள் நடைபெற வேண்டும். இருப்பினும் இந்த கூட்டங்கள் பயனற்ற முயற்சி என்று குடியிருப்பாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் நடந்த கூட்டங்களில் எழுப்பப்பட்ட பிரச்சனைகளான மழைநீர் வடிகால் அமைப்புகள், சாலை புனரமைப்பு, குடிநீர் இணைப்புகள் போன்றவை எதுவும் தீர்க்கப்படவில்லை. ஆட்சி முடிவடைந்துவிட்ட நிலையில் இப்போது இது போன்ற கூட்டங்கள் நடத்துவது வெறும் விளம்பரத்துக்காகத்தான், எந்த நடவடிக்கையும் இல்லை என்று தமிழ்நாடு குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பினர் கடுமையாக விமர்சனம் செய்கின்றனர். மேலும் அறிவிப்புகள் கூட முறையாக வழங்கப்படுவது இல்லை என்றும் அரசியல் கட்சி உறுப்பினர்களே கூட்டங்களை ஆக்கிரமித்துக் கொள்வதாகவும் சுட்டிக்காட்டினர். இது அரசின் அலட்சியத்தை வெளிப்படுத்துகிறது. மண்டலங்கள் 1 முதல் 15 வரை கூட்டங்களுக்கு வார்டு மன்ற உறுப்பினர்கள் தலைமை தாங்குவார்கள். உதவி மற்றும் இளநிலை பொறியாளர்கள் பங்கேற்பார்கள். 15 நாட்களுக்குள் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் ஆட்சி முடிவில் இது போன்ற காட்சிகள் அரசின் சாதனைகளை விளம்பரப்படுத்துவதற்கான கடைசி முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் மக்கள் நலனில் திமுக அரசின் பொறுப்பின்மையை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த கூட்டங்கள் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருமா அல்லது வழக்கம் போல விளம்பர காட்சியாகவே முடியுமா என்பதை தேர்தல் முடிவுகளே முடிவு செய்யும். Taste the Daily.